மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ரெண்டு யோக்கியவான்கள், தென்னிந்தியாவோட ரெண்டு யோக்கியவான்கள், ஒன்று எம்.கே. ஸ்டாலின், இன்னொன்று கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன். இந்த ரெண்டு யோக்கியனை பற்றி ஒரு உண்மையான விஷயத்தை சொல்றீங்க. அதை ஏன் நீங்க கேட்கணும்னா, சமீபத்தில் எம்.கே. ஸ்டாலின் ஒன்று சொல்றாரு, மத்திய அரசு போதிய நிதி ஒதுக்குறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை ஒன்று கிளப்பி அது ஒரு பிரச்சாரமாக மாற்றிருக்கானுங்க. மத்திய அரசு எங்களை வஞ்சிக்கிறது அப்படின்னு. இதற்கு பின்னாடி அரசியல் செய்யக்கூடிய எம்.கே. ஸ்டாலினை பார்த்து என்ன நம்ம கேள்வி கேட்கணும் அப்படின்னா, போன நிதியாண்டில் சுமார் 37,000 கோடி கல்வித்துறைக்காக ஒதுக்குனாங்க. இது மத்திய அரசு. அந்த நிதியில் ஒரு பெரிய பங்கை இவங்க எதுக்காக ஒதுக்குனாங்க அப்படின்னா, ஸ்மார்ட் ஸ்கூல், அது எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லுமே ஸ்மார்ட் லேப், ஹைடெக் லேப் ஒன்று உருவாக்குறதுக்காக முயற்சி பண்ணாங்க. அதற்காக என்ன பண்ணா, ஸ்மார்ட் பேனல், இந்த இப்படி பார்க்குறீங்களா, ஸ்மார்ட் பேனல், அதுக்கப்புறம் டீச்சர்ஸ்க்கு டேப்லெட் கொடுக்கறது, அதுக்கப்புறம் ஸ்மார்ட் அட்டெண்டன்ஸ் எடுக்கிறது, அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்தில் கூடிய மாணவர்கள், அந்த மாணவர்கள் எவ்வளோ பேர் பள்ளி கல்வி அவங்க ஆரம்ப நிலையிலே விடுறாங்க, இல்லாட்டி இடைநிலையில் விடுறாங்க, இல்லாட்டி மேற்கொண்டு படிக்காம எதனால அவங்க டிராப் ஆகுறாங்க. இது அதில் இருக்கக்கூடிய ஆண் பெண் சதவீதம் என்ன, பெண்களுடைய கல்வியில் எந்த அளவுக்கு வீழ்ச்சி இருக்கு, எந்த மாவட்டத்தில் அதிகமான வீழ்ச்சி இருக்குது, இதற்கு இடையான ரேஷியோ இருக்கு இல்லையா, அது கரெக்டாக வருதா, இதுலேயே போதிய அளவுக்கு கூடுதல் கவனம், அது போதிய கவனம், மென்டலி சேலஞ்ச் இல்லாட்டி போதிய அளவுக்கு வளர்ச்சி இல்லாத குழந்தைகளுக்கு நம்ம எப்படி கவனம் செலுத்தணும் இப்படின்னு அக்குவார ஆணிவர் அவங்களுடைய அட்டண்டன்ஸ்ல ஆரம்பிச்சு ஒவ்வொரு மாவட்டத்தில் கூடிய எல்லா பள்ளி கல்விக்கும் கீழே வரக்கூடிய மாணவர்களுடைய ஒட்டுமொத்த டேட்டா பேஸை எடுத்து அதற்கேற்ற சிறப்பான திட்டங்களை அறிவிக்கணும். அதற்கு போதிய தகவல் நமக்கு தேவை அப்படின்றதுக்காக மத்திய அரசு UDISC அப்படின்னு ஒரு ஸ்கீம் உருவாக்கினாங்க. இந்த ஸ்கீமுக்கு கீழே சுமார் 2,000 கோடிக்கு மேலே ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒதுக்கப்படுது. அந்த 2,000 கோடியை இந்த திமுக அரசாங்கம் எப்படி செலவழிச்சு இல்லையா, அதுதான் இப்போ முக்கியமான விஷயம். அது எப்படி செலவழிச்சுன்னா, இந்த 2,000 கோடி இருக்கு இல்லையா, இந்த 2,000 கோடியில் 1,000 கோடி இந்த ஹைடெக் லேப் போடுறதுக்காக பயன்படுத்துகிறாங்க. இன்னொரு 1,000 கோடி எதற்காக பயன்படுத்தப்படுது அப்படின்னா, இங்கே சுமார் 8,000க்கு மேற்பட்ட சுமார் 9,000 ஆசிரியர் தமிழகம் முழுவதும் சுமார் இந்த ஹைடெக் லேப்ல மேனேஜ் பண்ணுறதுக்காக சுமார் 9,000 சிஸ்டம் அட்மின் எடுக்கிறாங்க. இந்த சிஸ்டம் அட்மின் எப்படி எடுக்கிறாங்கன்னா, சிஸ்டம் அட்மின் அண்ட் டியூட்டர் அப்படின்னு எடுக்கிறாங்க வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த ஹைடெக் லேப் சொல்லிக் கொடுக்குற விதமாக இந்த விதமாக எடுக்கக்கூடிய நபர்களுக்கு முதலாவது சம்பளம் இருக்கு இல்லையா, இந்த சம்பளம் சுமார் 9,500 ரூபாய் ஃபிக்ஸ் பண்றாங்க. ஏற்கனவே மற்ற எல்லா செலவுகளும் பார்த்து வச்சுக்கோங்க 11,000 ரூபாய் 12,000 வச்சுக்கோங்க. எவ்வளவு பேர் 9,000 ஆசிரியர்கள் இவங்க அந்த பள்ளிக்கூடங்களுக்கு போதுமான அந்த ஹைடெக் லேபுக்கு சப்போர்ட்டும் இருப்பாங்க. இதுதான் முதலாவது மத்திய அரசுக்கு கணக்கு சொல்லி மாநில அரசு செலவு கணக்கில் எழுது. இது திட்டம். இதில் என்ன குளறுபடி கேளுங்க. இதில் என்ன குளறுபடினா, முதலாவது இந்த குறிப்பிட்ட ஸ்கீம்ல அப்பாயின்மெண்ட் ஆயிருப்பாங்களே, அவங்களோட அப்பாயின்மெண்ட் லெட்டரை 2 வாரத்துக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் அனுப்பியிருக்காங்க. அந்த அப்பாயின்மெண்ட் லெட்டரை உங்களுக்கு காட்டுறேன், அதை நீங்க பார்த்துருங்க. இந்த குறிப்பிட்ட அப்பாயின்மெண்ட் லெட்டரை கோயம்புத்தூர்ல கூட ஒரு நிறுவனம் அனுப்புது. தன்னை என்னன்னு சொல்லிக்கிறாங்க அப்படின்னா, கெல்ட்ரான் நிறுவனத்துக்கு கீழே நாங்க ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நிறுவனத்துக்கு ஹியூமன் ரிசோர்சஸ், அதாவது இந்த 9,000 பேரை ஃபில் பண்றதுக்கோ இல்லாட்டி அதற்கு முன்பு போதிய அனுபவம் இருக்கான கிடையவே கிடையாது. இந்த நிறுவனம் எதற்கு சம்பந்தப்பட்டது அப்படின்னா, டிராஃபிக் லைட்டு, அங்கே டிராஃபிக் லைட்டுடைய கேமரா இல்லையா, இதுல மட்டும்தான் அதுக்கு அனுபவம் இருக்கு. அதுக்கான ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ்ல மட்டும்தான் இந்த நிறுவனம் இருக்கு. அது அவங்களே தெளிவாக சொல்றாங்க. அவங்க சம்பந்தப்பட்ட எல்லா ஃபைலும் எடுத்தாச்சு. எந்த இடத்துலையும் அவங்க ஹியூமன் ரிசோர்ஸ் சம்பந்தமான எக்ஸ்பீரியன்ஸ் கிடையவே கிடையாது. ஆனால் கெல்ட்ரான் நிறுவனத்துக்கு கீழே நாங்கள் ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே இந்த 9,000 ஆசிரியர் இருக்காங்களே, இவங்களை எல்லா பேருக்கும் சம்பளம் போட்டு நாங்கள் தான் மேனேஜ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் லெட்டர் யார் கொடுக்குறா, இவங்க கொடுக்குறாங்க. முதலாவது அந்த கம்பெனி எலிஜிபிள் கிடையாது. ரெண்டாவது, அந்த கம்பெனி எப்படி இந்த வேலையை செய்யறதுக்கு தேர்வு செய்யப்பட்டாங்க, அதுக்கு பதிலும் கிடையாது. மூன்றாவது என்ன அப்படின்னா, இந்த கம்பெனி சுமார் 400 கோடி கையாள போகுது. அதாவது மத்திய அரசால் கிடைக்கக்கூடிய 400 கோடி கையாள போகுது. அதுக்கான திறன் வச்சிருக்காங்க, அதுவும் கிடையாது. பின்ன எதுக்கு இந்த கம்பெனி தேர்வு செய்யப்பட்டது, இந்த கேள்விக்கு வரும். இப்போ இந்த கம்பெனியை தேர்வு செஞ்சது யாரு, இதை வச்சுக்கிட்டு இந்த கம்பெனி என்ன சொல்லுது பாருங்க. கெல்ட்ரான் ஒரு நிறுவனத்துக்கு கீழே நாங்கள் ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட், இந்த மேன் பவரை மட்டும் நாங்கள் மேனேஜ் பண்ணுறோம், எனவே அதற்கான கம்பெனி நாங்கள் தான் அப்படின்னு தங்களை காட்டிக்கிறாங்க. அப்போ யாருக்கு கீழே வராங்க, கெல்ட்ரான். இந்த கெல்ட்ரான் யாரு கேளுங்க, கேரள கவர்மெண்ட் பாருங்க. அந்த கேரள கவர்மெண்ட்டுடைய PSU, அதோட கேரள கவர்மெண்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக்கல் காம்பவுண்ட் செய்யக்கூடிய ஒரு நிறுவனம், அரசு நிறுவனம். கேரளாவில் கூட அந்த நிறுவனத்துக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு. ஏன் தமிழ்நாட்டில் நிறுவனமே கிடையாதா? இந்த கேள்வியை ஒரு மாசத்துக்கு எழுப்பியிருந்தோம். இந்த கேரளாவுடைய இந்த நிறுவனத்துக்கு 1,000 கோடி மதிப்பிலான இந்த ஹைடெக் லேப் இல்லையா, அதை போடுறதுக்கான முழு அனுமதி கிடைச்சிருக்கு. அதுக்கான டெண்டர்ல அவங்க தான் வெற்றி பெற்றிருக்காங்க. இதுல கூத்து என்ன அப்படின்னா, இந்த கெல்ட்ரான் கம்பெனி பாருங்க, இது மேனுஃபேக்சரிங் பண்ண போறது கிடையாது. அப்ப யாருங்க மேனுஃபேக்சரிங் பண்ண போறா, அது ரொம்ப முக்கியம். அப்ப யாருங்க மேனுஃபேக்சரிங் பண்ண போறா அப்படின்னா, இந்த கெல்ட்ரான் நிறுவனத்துக்கு பின்னாடி கூட இன்னொரு சங்கதி சொல்லிக்கலாம். அது என்ன அப்படின்னா, இப்போ இந்த 2 யோக்கிய அதை பத்தி உண்மை தெரியும். அது என்ன அப்படின்னா, இந்த கெல்ட்ரான் நிறுவனத்துக்கு போன வருஷம் ஒரு முக்கியமான பிரச்சனை ஒன்று இருக்கு.
ஏகப்பட்ட பிரச்சனை, ஒரு முக்கியமான பிரச்சனை. இந்த கெல்ட்ரான் நிறுவனம் யாருக்காக வேலை பார்க்குது? அரசு நிறுவனம். ஆனால் யாருக்காக வேலை பார்க்குதுன்னு அங்கே காங்கிரஸ் பிஜேபி வரைக்கும் கேள்வி கேட்குறாங்க. யாரை? பினராயி விஜயன். எதற்காக கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா, கேரளாவில் அங்கே டிராஃபிக் லைட்டில் ஒரு முக்கியமான கேமரா ஒன்று செட் பண்ணாங்க. அது ஏஐ கேமரா செட் பண்ணாங்க. அந்த ஒவ்வொரு கேமராவும் 9 லட்ச ரூபான்னு கணக்கு எழுதினாங்க. அதை வச்சு ஒரு 400 கோடி ஆட்டையை போட்டாங்க. யார்? பினராயி விஜயன். இவங்க சொல்கிறாங்க பினராயி விஜயன் ஒரு யோக்கியன் கிடைக்குமான்னு. அவன் பெரிய அயோக்கியன்னு வச்சுக்கவே 400 கோடி ஆட்டையை போட்டாங்க. அந்த 400 கோடி எப்படி ஆட்டையை போட்டாங்கன்னா, அந்த கெல்ட்ரான் நிறுவனத்தை வச்சு அந்த டெண்டர் எடுக்க வேண்டியது. ஆனால் அந்த கெல்ட்ரான் நிறுவனத்துக்கு சப்ளை பண்ணுறது, ப்ராடக்ட் சப்ளை பண்ணுறது பாருங்க, அது யாராவது சப்ளை பண்ணுறதுனா இந்த பினராயி விஜயன் இருக்கார் இல்லையா, அவருடைய மகன் விவேக் கிரண் ஒருத்தருப்பாரு. அந்த விவேக் கிரணோட மாமனார், அந்த மாமனாரோட பினாமி கம்பெனி. எப்படி? மாமனாரோட பினாமி கம்பெனி வச்சு கவர்மெண்ட் கம்பெனியை வச்சு டெண்டர் எடுத்து அதுக்கு இவங்க ப்ராடக்ட் விற்கிறது. 1 லட்ச ரூபா மதிப்பில்லாத அந்த கேமராவை எவ்வளோ சொல்லி விற்றாங்க? 9 லட்ச ரூபா சொல்லி விற்றாங்க. அதே பாணியில் தான் இங்கே அது எவ்வளோ? 4 கோடி கூட கிடையாது. இங்கே தமிழ்நாட்டை ஸ்மார்ட் லேப், ஹைடெக் லேப் ஒன்று நாங்கள் கட்டித்தரோம் சொல்லிட்டு அதே கெல்ட்ரான் உள்ள வருது. அந்த கெல்ட்ரானுக்கு பின்புலத்தில் சப்போர்ட் பண்ணுறது வேற கிடையாது, பினராயி விஜயனுடைய சம்பந்தியுடைய பினாமி நிறுவனம் தான் அது சப்போர்ட் பண்ண போகுது. இதில் அல்டிமேட்டாக நடக்கக்கூடிய மிகப்பெரிய கொள்ளை என்ன அப்படின்னா, சுமார் 2000 கோடி, நான் சொல்ல முதலே சுமார் 37,000 கோடி நாடு முழுவதும் ஒதுக்குனாங்க. அதில் 2000 கோடி ஏறக்குறைய தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. அந்த 2000 கோடி யாருக்கு பயன்படணும்? நம்மளுடைய கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய இல்லாத ஏழை மக்கள் இருக்காங்களே அந்த குழந்தைகளுக்கு பயன்படணும். அந்த குழந்தைகளுக்கு பயன்படுத்த வழியா அந்த குறிப்பிட்ட நிதியை தான் யார் மொட்டை அடிக்கிறா? இந்த அரசாங்கம் மொட்டை அடிக்குது. யாரும்? பினராயி விஜயனும் எம்கே ஸ்டாலின் சேர்ந்து மொட்டை அடிக்கிறது. யார? இந்த அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை கொடுத்த 2000 ரூபாய் நிதியை ஒழுங்காக பயன்படுத்த துப்பு இல்லை. ஆனால் என்ன சொல்ற? மத்திய அரசு இந்த 2000 கோடி இந்த கூத்து அடிக்கிறேன்னா உள்ளாட்சி துறைக்கு 50,000 கோடி ஒதுக்குறானுங்க. அதனால என்னென்ன கூத்து பண்ணுவேன்? அதில் என்ன கூட்டுக்கலாணித்தனம்? கேரளா முதலமைச்சர் அவருக்கு உதவிக்கிட்டு 2 பேரும் சேர்ந்து யுஏஇ, அதாவது துபாய் வச்சு இந்த கணக்கு வழக்கெல்லாம் முடிக்கிறது. நான் சொல்றது புரியுதா? 2 பேருக்குமே துபாய் கனெக்ஷன் இருக்குது. 2 பேருமே இதுக்கான பினாமி விஷயங்கள் எல்லாத்தையுமே துபாய் வச்சு முடிக்கிறது. இங்கிட்டு ஸ்டாலின் சபரீசன், இந்த பக்கத்து பினராயி விஜயனும் அவரோட மகன் விவேக் கிரணும், இந்த 2 குடும்பம் சேர்த்து கொள்ளையடிக்கிற யாரு கிடைச்சா? நம்ம கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய மாணவர்கள். இப்போ இது இல்ல பிரச்சனை, இது நம்ம தாண்டி இன்னொரு பிரச்சனை ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா, இந்த 8000 பேர்ல இருந்து 9000 பேர் ஆசிரியர்கள் நியமிக்கிறாங்க இல்லையா? எது? இந்த ஹைடெக் லேப்லுக்கான அட்மினிஸ்ட்ரேஷன்ல, இந்த அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஒதுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு பாருங்க, அவங்க எல்லா பேருக்கும் சம்பளம் 9000 சொச்சம், எல்லாரும் சேர்த்து 12,000 ஒதுக்கலாம் வச்சுக்கோங்க. 9000 சொச்சம் அந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர்ல அதை சொல்றாங்க. ஆனா உண்மையிலே ஒதுக்கப்படக்கூடிய நிதி சும்மா 18,000. மற்ற மாநிலங்கள்ல, நம்ம மாநிலத்தில் 9,000 சொச்சம் ரூபா தான், 9,000 சொச்சம் தான். நம்மளை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? படிச்சு வேலை தேடக்கூடிய இளைஞர்களை பார்த்தா இவங்களுக்கு எப்படி தோணுது? முதல் திமுக கவர்மெண்ட்டை பார்த்து யாரு கேட்கணும்? உழைப்பாளர்களுக்காக குரல் கொடுக்குறேன் அப்படி யோக்கியமாக பேசிக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் குரல் கொடுக்கணுமா இல்லையா? அவன் தான் கொள்ளையடிக்கிறான். யாரு? பினராயி விஜயன் பாருங்க, அவனை கூட்டி வந்து வெளி மாநிலத்தை வந்து இங்கே கொள்ளையடிச்சு போறானுங்க. இதுல கூத்து என்னன்னா, அந்த 8000 பேருக்கு அநீதி மட்டும் கிடையாது. யாரு? ஒரு பக்கத்து மாணவர்களுக்கு அநீதி இழைச்சது மட்டும் கிடையாது, இன்னும் 8,000 இருந்து 9,000 பேர் கூட இந்த ஆசிரியர்களுக்கு அநீதி இழைச்சது மட்டும் கிடையாது. அதுல கொடுமை என்னன்னா, இந்த ஆசிரியர்கள் எடுக்கப்பட்ட விதமே தப்பு. அது எப்படி கேளுங்க? அது எப்படின்னா, இவங்க கொரோனா காலத்தில் ஒரு ஸ்கீம் ஒன்று அறிவிச்சாங்க. அது என்ன அப்படின்னா, இல்லம் தேடி கல்வின்னு. அதில் 12th பாஸ் ஆயிருந்தா இல்லை சின்னதாக கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடிச்சு வச்சுக்கோங்க, அது எல்லாத்தையும் அனுப்பிவிட்டாங்க. முக்கியமாக யாரெல்லாம் திமுகவுக்கு நெருக்கமாக இருப்பாங்கள, அவன் வீட்டு பிள்ளை குட்டிகள், அவன் யாரெல்லாம் 1000 ரூபா கொடுக்க நினைச்சாலும் அவைலபிளாக அனுப்பிவிட்டாங்க. எந்தவித எலிஜிபிலிட்டி, அதாவது தகுதி வரம்பும் இல்லாமல் இந்த விஷயங்களை அடைச்சு வச்சுக்கவேன். அது போனால் போய் தொழில். கொரோனா காலகட்டத்தில் பிள்ளைய படிக்காமல் இருக்கு, ஏதோ கல்வி போனால் போதும் அந்த லெவலில் இருந்தோம். இவங்களாம் 1000 ரூபாய்க்கு வேலை பார்த்தவங்க 10,000 கொடுத்து அமைதியான இருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இவங்களிருந்து 9,000 ஆசிரியர்கள், அதுலேருந்து 7,000 பேர் இதுலேருந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் தகுதி வரம்பு இல்லை. ரெண்டாவதுல அதில் எலிஜிபிலிட்டி சம்பந்தமாக எந்த விதமான வரையறையும் கொடுக்கவே இல்லை. மூணாவது மிக முக்கியமாக இங்கே கோட்டா சிஸ்டம் ஒன்று இருக்கு கடை, அந்த சிஸ்டமும் ஃபாலோ பண்ணவே கிடையாது. அது எதுவுமே இல்லாமல் 9,000 பேர் ஃபில் பண்ணியிருக்காங்க, அது குறைவான சம்பளத்தில். இது யாரா ஏற்றுப்பாங்களா? நீங்கள் ஒருவேளை நீங்கள் கோட்டா சிஸ்டத்தை சப்போர்ட் பண்ணுறீங்க, அதாவது ரிசர்வேஷன் சப்போர்ட் பண்ணுறீங்களா? நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க. என்னோட ஊழியர்கள், அதாவது ஒவ்வொரு உழைப்புக்கும் ஊதியம் கிடைக்கணும், உரிய ஊதியம் கிடைக்கணும் நினைக்கக்கூடிய அந்த உணர்வு இருந்தாலே அவன் எவனும் இதை ஏற்றுக்க மாட்டான். ஏன்னா அடிமாடு மாதிரி வேலை பார்க்குறீங்க. அதே ஸ்கூலில் வேலை பார்க்குற இன்னொரு டீச்சருக்கு 90,000 ரூபா சம்பளம், அங்கே வேலை பார்க்குற இன்னொருத்தருக்கு 9,000 சம்பளமாடா, என்னடா அநியாயம் பண்ணுறீங்க? அதுக்கடுத்து என்ன அப்படின்னா, இது டெண்டர் விட்டாங்க பாருங்க, எந்த தகுதி அடிப்படையில் அந்த கோயம்புத்தூர் நிறுவனத்துக்கு கொடுத்தாங்க. அதற்காக மேலே என்னன்னா, இந்த கெல்ட்ரான் நிறுவனத்துக்கு எப்படி இது ஒட்டுமொத்த ப்ராஜெக்ட் போச்சு, அது அதை விட தப்பு. அந்த கெல்ட்ரான் நிறுவனத்துக்கு சப்ளை ஆகக்கூடிய இந்த எலக்ட்ரானிக்கல் பேனல் இருக்கு இல்லையா, அவருடைய விலையும் அதிகம். இப்படி எல்லா மட்டத்திலையும்
ஒரு ப்ராஜெக்டை மத்திய அரசு ஒதுக்கி இங்கே மாணவர்கள் நலனுக்காக அங்கே மாணவர்கள் ஒவ்வொருத்தரையும் கவனிக்கணும், அவன் ஒவ்வொருத்தரையும் மிஸ் பண்ணிடவே கூடாது, அவன் ஒவ்வொருத்தருடைய வாழ்வு நல்லா இருக்குன்னு நினைச்ச ஒரு சிஸ்டத்தை ரெடி பண்றதுக்கு மத்திய அரசு ஒதுக்குற 2000 கோடியை அக்கா சுக்கு சுக்கா பிச்சு சாப்பிட்றதுக்கு நீ இவ்வளவு திட்டம் போட்டேன்னா மற்ற திட்டத்தில் என்ன செய்வ? நீங்களே சொல்லுங்க. இந்த லட்சணத்தில் ஆட்சி நடத்திக்கிட்டு நீ என்ன சொல்ற? மத்திய அரசை குறை சொல்ல முயற்சி பண்ற. உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப நான் சொன்ன குற்றச்சாட்டுல எந்த குற்றச்சாட்டுக்காவது எம்.கே. ஸ்டாலின் அவர்களால் பதில் சொல்ல முடியுமா? ஆக பதிவோட இறுதியாக நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பள்ளி கல்வித்துறைன்றது சும்மா கிடையாது. இங்கே மாணவருடைய எதிர்காலம்ன்றது ஒவ்வொரு மாநிலத்துடைய எதிர்காலம், அவங்களுடைய எதிர்காலம் தான் நாட்டுடைய எதிர்காலம். கேட்டா அவ்வளோ முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட்லேயே நீ இவ்வளோ கொள்ளையடிக்க திட்டம் போடுறியே, நீ எல்லாம் மனுஷனா? நான் கேட்குறேன், இந்த 2 பேரையும் கேட்குறேன், பினராயி விஜயனையும் கேட்குறேன், எம்.கே. ஸ்டாலின் கேட்குறேன். நீங்களாம் மனுஷங்களா? ஒதுக்கிற நிதியை சரியாக கொண்டு போய் சேர்த்து அந்தந்த குறிப்பிட்ட அரசு பள்ளிகளுடைய அந்த கட்டமைப்பு முன்னேறணும். அதில் புதிதாக நியமிக்கக்கூடிய இந்த டியூட்டர் இருக்காங்களே, இவங்களுக்கு நல்ல வாழ்வு கிடைக்கணும். நீ இப்படி நினச்சிருந்தீங்கன்னா நீ மனுஷன். நீ எதுலேயோ கொள்ளையடிச்சா கூட பரவாயில்ல. ஆனால் மாணவர்களை மொட்டை அடிச்சு மாணவர்களுக்கு ஆசிரியர் நியமிக்கணும் ஒரு 8000 பேரை நியமிச்சு அதுலேயும் ஊழல் பண்ணி அதுலேயும் மோசடி பண்ணி படிச்சுட்டு அரசு வேலை ஏதாவது கிடைக்காதுன்னு வெயிட் பண்ணக்கூடிய அந்த மாணவர்களையும் முட்டாளாக்கி இப்படி ஒட்டுமொத்த சிஸ்டத்துக்கு எடுத்து குட்டிச்சராகக்கூடிய பினராயி விஜயனையும் எம்.கே. ஸ்டாலினையும் உத்தமனா எழுதுறதுக்கு இந்த பத்திரிகைகளுக்கு எங்கே அந்த துணிவு வருது? காசு தான். இங்கே அடிக்கிற கொள்ளையை அங்கே அனுப்புறாங்க, அவ்வளோ முடிஞ்சு போச்சு. பினராயி விஜயன் யோக்கியன். இந்த லட்சணத்தில் ஆட்சி நடக்குது. ஊரெல்லாம் போஸ்டர் சொல்லியிருக்காங்க. யாரு? திமுக. என்னன்னா மத்திய அரசை கண்டிக்கிறோம், அறம் செய்ய விரும்பு, அராஜகம் செய்ய துணியாரு. இந்த ரெண்டுக்கு ஏதாவது உனக்கு சம்மந்தம் இருக்கா? நான் கேட்குறேன்.